பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருநாமத்தினாலே ஆமேன். அன்பானவர்களே, ஆண்டவர் கிருபையாய் கொடுத்திருக்கின்ற பரிசுத்த ஓய்வு நாளின் ஆராதனைக்கு நேராக உங்கள் அனைவரையும் அன்போடு கூட அழைக்கின்றேன். ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட நிலைத்திருப்பதாக. நம்முடைய ஆராதனைக்கு துவக்கமாக அனைவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அருள் நிறைந்த ஆண்டவரே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இம்மட்டுமாய் உம்முடைய கிருபையான வழிநடத்துதலை நாங்கள் கண்டிருக்கிறோம். எங்களை நீர் பாதுகாத்தீர், பலப்படுத்தினீர், கரம் பிடித்து வழிநடத்தினீர். ஆம் ஆண்டவரே, அவைகள் எல்லாவற்றையும் என்னை பார்த்து நன்றியறிதலான உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆம் ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நாங்கள் உம்மை துதித்து பாடுகின்ற பாடல்களும், தேவரீர் உம்மை நோக்கி நாங்கள் தியானிக்கின்ற சத்தியங்களும், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஏறெடுக்கின்ற ஆராதனையும் உம்முடைய சமூகத்திற்கு பிரியமானதாயிருக்க நெற்கருவை தாரும். இந்த ஆராதனை முழுவதையும் எம் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, ஆண்டவருடைய திருநாமத்தின் மகிமைக்காகவும் நம்முடைய ஆராதனைக்கு துவக்கமாகவும் யாவரும் ஒன்றிணைந்து 361 பாமாலையை பாடுவோம். ஒப்பில்லாத திவ்ய அன்பே என்கின்ற 361 பாமாலையை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுவோம். Nel
திருமறை பகுதிகள் வாசிக்க கேட்போம். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 6 முடிய. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 6 முடிய. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியா இருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து ஒரு சிறு பெண்ணை சிறை பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசனிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள். அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்னென்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது, போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 1000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. The second lesson is taken from the Acts of Apostles, chapter 17, verses beginning from 16 to 23. Acts, chapter 17, verses from 16 to 23. While Paul was waiting for them in Athens, his spirit was troubled within him when he saw that the city was full of idols. So he reasoned in the synagogue with the Jews and with those who worshipped God in the marketplaces every day with those who happened to be there. Then also some of the Epicurean and Stoic philosophers argued with him. Some said, "What is this pseudo-intellectual trying to say?" Others said, "He seems to be a preacher of foreign deities because he was telling the good news about Jesus and the resurrection." They took him and brought him to the Areopagus and said, "May we learn about this new teaching you are speaking of? For what you say sounds strange to us, and we want to know what these ideas mean." Now all the Athenians and the foreigners residing there spent their time on nothing else but telling or hearing something new. Then Paul stood in the middle of the Areopagus and said, "Men of Athens, I see that you are extremely religious in every respect. For as I was passing through and observing the objects of your worship, I even found an altar on which was inscribed, 'To an unknown God.' Therefore, what you worship in ignorance, this I proclaim to you." Here ends the second reading. Praise be to God. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சுவிசேஷ வேத பாடம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 33 வரை. மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 தொடங்கி 33 வரை. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. அதே ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாக இருந்தும் வளரும்போது சகல புண்ணுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. அது ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தார் என்றார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே தோத்திரம் உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த ஆண்டவரே, வாழ்வளிக்கின்ற வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது. ஆம் ஆண்டவரே,
இதோ உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்வளிக்கிறது என்கின்ற விசுவாசத்தோடு கூட நாங்கள் தியானிக்கின்ற திருமறையின் சத்தியங்கள் அனைத்தும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரின் நல்வாழ்விற்கு பயனுள்ளதாக இருக்கவும் ஆண்டவரே உம்முடைய திரு சமூகத்திற்கும் ஏற்புடையதாக இருக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். கடவுளுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட நிலைத்திருப்பதாக. இன்றைய நாளிலே நாம் வாசிக்க கேட்ட திருமறை பகுதிகளின் அடிப்படையிலே பல்சமய சூழலில் கிறிஸ்தவ வாழ்வு என்கின்ற நற்செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கிறிஸ்டியானிட்டி இன் மல்டி ஃபெய்த் கான்டெக்ஸ்ட். நம்முடைய சூழல் என்பது, குறிப்பாக இந்திய சூழல் என்பது, வெவ்வேறு நம்பிக்கை கொண்ட மக்கள் ஒன்றிணைந்து வாழுகின்ற சூழல். இந்த ஒன்றிணைந்து வாழ்வது என்பது ஒருவருடைய நம்பிக்கையை ஒருவர் மதித்து நடப்பதும், ஒருவருடைய தனிப்பட்ட உரிமைகளுக்கு அவர்களுடைய உரிமையை கொடுத்து அது மதிக்கப்படுகின்ற சூழலை காட்டுகின்றது. India is a multi-faith society but living with communal harmony. இந்த ஒருமனப்பாட்டின் வாழ்வு என்பது தான் நம்முடைய சமூக வாழ்வு எந்த அளவிற்கு உயர்ந்து நிற்கின்ற வாழ்வு முறை என்பதை மற்ற மக்களிடத்திலிருந்து நம்மை பிரித்து பார்க்கின்ற அல்லது நம்மை வேறுபடுத்தி உயர்த்தி காட்டுகின்ற ஒன்று, a unique in lifestyle. இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், அநேக மக்கள் அதிகமாக வாழுகின்ற சூழ்நிலையில் அதிகப்படியான மக்கள் ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையிலும் குறைவான எண்ணிக்கையிலே அதற்கு வேறு மாதிரியான நம்பிக்கைகளையும் கொண்ட மக்கள் வாழுகின்ற சூழ்நிலை. The majority religion and so many minority religions living together. One majority and so many minority. இதைத்தான் நாம் பல்சமயம் அல்லது மல்டி ஃபெய்த் கான்டெக்ஸ்ட் என்று உணர்ந்து கொள்ளுகின்றோம். ஆனால் இந்த வெவ்வேறான நம்பிக்கைகள் கொண்டிருந்த அல்லது வெவ்வேறான சமய மத நம்பிக்கைகள் கொண்டிருந்த மக்களாக இருந்தாலும் அனைவருமே இந்த மண்ணின் மக்களாக, இந்திய திருநாட்டின் மக்களாக இருக்கின்ற ஒரு சூழல். பல்வேறு நம்பிக்கைகள், பல்வேறு பழக்க வழக்கங்கள், பல்வேறு வேறுபாடான பாரம்பரியங்கள் நிறைந்திருந்தாலும் அனைவரும் ஒரே சமூக சூழலிலே ஒன்றுபட்டு வாழுகின்ற வாழ்க்கை முறை இது வேறு நாடுகளிலே அல்லாமல் நம்முடைய இந்திய திருநாட்டிலே நமக்கே உரிய ஒரு சிறப்பான சமூக சூழலை நமக்கு கொடுத்திருக்கிறது. வெளிப்படையான சமய பரப்புரைகள், ஊழியங்கள், திருச்சபை நிகழ்வுகள், சமய சார்புடைய நிகழ்வுகள், பல்வேறு மதங்களுடைய பண்டிகைகளை நிகழ்த்துகின்ற உரிமைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் வெவ்வேறு விதங்களிலே நடந்து கொண்டிருந்தாலும் ஒன்றில் மற்றொருவர் சகோதரத்துவ மனப்பான்மையோடு ஒன்றிணைந்து பங்கேற்கின்ற ஒரு சூழல். மதம், சமயம் இவைகளின் அடிப்படையிலே வேறுபாடுகளும் பல்வேறு வித்தியாசமான வழிமுறைகளும் இருந்தாலும் அவரவர்கள் தங்களுடைய
வழிமுறைகளை பின்பற்றுவதற்கான சுதந்திரங்களும் சூழல்களும் இருந்து கொண்டிருந்த ஒரு சூழலில் நாம் இருக்கின்றோம். ஒருவரில் ஒருவர் அன்புறவோடு கூட ஒருவர் மற்றொருவரை மதிப்பதும் அதை ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற சூழ்நிலையும் நமக்குள்ளாக இருந்து கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிகு சூழலை நாம் சகோதர சகோதரிகளாக இந்தியாவிற்குள்ளாக நாம் அனுபவித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இந்த சமீப காலம் என்பது வேறுபாடான அல்லது மாறுபாடான சூழல்களை நமக்குள்ளாக உருவாக்கி கொண்டிருக்கிறதை நாம் உணர முடிகிறது. அரசியல் சார்புடைய சமயம் தழுவிய வன்முறைகள் பெருகுகின்ற ஒரு சூழல். A politically motivated religious violence increasing every day. இப்படிப்பட்ட காரியங்கள் குறிப்பாக பெரும்பான்மை சிறுபான்மை என்று சொல்லி அதனுடைய அடிப்படையிலே பிளவுகளை திட்டமிட்டு ஏற்படுத்துகின்ற அரசியல் சூழல்களை நாம் சந்திக்கின்றோம். திருச்சபைகள் தாக்கப்படுவது, ஊழியர்கள் அடிக்கப்படுவது அல்லது உயிரிழக்க நேரிடுகின்ற சூழல், ஊழியங்கள் தடுக்கப்படுவது, இவைகளெல்லாம் திட்டமிட்டு செயல்படுத்துகிறதை போல தோன்றுகின்ற ஒரு சூழல். குறிப்பாக அதிகாரத்திலே உள்ளவர்கள் அரசியல் லாபத்திற்காக அறியாத மக்களை பயன்படுத்தி விரோத மனப்பான்மைகளை வளர்த்து வன்முறைகளிலே ஈடுபடுகின்ற நிகழ்வுகளை சமீப காலங்களிலே காண முடிகின்றது. இப்படிப்பட்ட சூழல்கள் எல்லாம் நம்முடைய ஒரு மனப்பாட்டின் சூழ்நிலை அல்லது சகோதரத்துவமான சூழ்நிலைகளுக்குள்ளாக ஒரு பெரும் தாக்குதலை உருவாக்குகிறது. அனைத்து சமயங்களும் அந்த சமயங்களை பின்பற்றி வாழுகின்ற மக்களும் ஒருவருக்கொருவர் நல்ல புரிந்து கொள்ளுதலோடு சகோதரத்துவ மனப்பான்மையோடு வாழ்ந்து கொண்டிருந்த சூழ்நிலை மறைந்து போய்விடுமோ என்கின்ற அல்லது இதற்கு ஆபத்து ஏற்படுமோ என்கின்ற எண்ணத்தை உருவாக்குகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஒருவேளை நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த பெருகி வருகின்ற இந்த சூழல்கள் ஒரு விதத்திலே சிறுபான்மையர்களுக்கு அல்லது ஆண்டவரை விசுவாசிக்கின்ற மக்களுக்கு அடிப்படையிலே அச்சுறுத்துதலை ஏற்படுகின்ற சூழல்களையும் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு சமயம் சார்ந்த அல்லது திருச்சபை சார்ந்த விசுவாசம் சார்ந்த காரியங்களை மேற்கொள்ள வேண்டுமானாலும் இதற்கு ஏதாவது ஆபத்து நேரிடுமோ என்று சிந்திக்க வேண்டிய சூழல்களுக்கு நேராக நாம் கடந்து வந்திருக்கிறோம். அல்லது அப்படி ஒவ்வொன்றையும் சிந்திக்க வேண்டிய சூழல் என்று இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில்தான் இன்றைய கிறிஸ்துவம் அல்லது சிறுபான்மை சமூகம் என்று சொல்லப்படுகின்ற பிற சமயத்தை சேர்ந்த அனைவருடைய நிலைமையும் இன்று இப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான வாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அல்லது கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை அவசியமான ஒரு பண்பு என்னவென்று சொன்னால் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிப்பது. ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கின்ற இந்த கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை பண்பிற்கு அச்சுறுத்துதல் ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலையில்தான் இப்பொழுது நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இதையே நம்முடைய அடிப்படைகளாக கொண்டு நாம் வாசிக்க கேட்ட 3 திருமறை பகுதியின் அடிப்படையிலே இன்றைய நாளிலே எப்படி கிறிஸ்தவர்கள் அல்லது கிறிஸ்தவம் நம்முடைய வாழ்க்கையின் சூழலை சந்திக்க வேண்டும் என்கின்ற
நற்செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த 3 நற்செய்தி பகுதிகளுமே 3 விதமான சத்தியத்திற்கு நேராக நம்மை வழிநடத்துகின்றது. அப்போஸ்தலர் நடபடிகள் திருமறை பகுதியின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது அது திருச்சபைகளுக்கும் அல்லது நற்செய்தி ஊழியங்களை செய்கின்ற நிறுவனங்களுக்கும் ஒரு சிறந்ததொரு முன்மாதிரியான சத்தியத்தை எடுத்து சொல்லுகிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது 2 ராஜாக்களிலே வாசிக்க கேட்ட திருமறை பகுதி என்பது நம்முடைய குடும்ப சூழல்களிலே எப்படி ஆண்டவருக்கு சாட்சியாய் நம்முடைய கிறிஸ்தவ குடும்ப வாழ்க்கையை நாம் தக்க வைத்துக் கொள்வது என்கின்ற ஒரு சிறந்த சத்தியத்தை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே கடுகு விதையும் புளித்த மாவிற்குமான இந்த ஒப்புமை ஒவ்வொரு தனிப்பட்ட கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு சாட்சியாய் அல்லது ஆண்டவருக்கு நற்செய்தியாய் எப்படி நாம் வாழ்ந்து காட்டுவது என்கின்ற சத்தியத்தை நமக்கு தெளிவாய் எடுத்து சொல்லுகிறது. இப்படி தனிப்பட்ட வாழ்வும் குடும்ப வாழ்வும் திருச்சபையின் வாழ்வும் எப்படி இன்றைய பல்சமய சூழலிலே ஆண்டவருக்கு சாட்சியாய் நம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்து கொள்ளுவது என்கின்ற சத்தியத்தை நமக்கு எடுத்து சொல்லுவதைத்தான் நாம் இப்பொழுது தியானிக்கப் போகிறோம். முதலாவதாக அப்போஸ்தலர்கள் 17ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே பவுலடிகளாருடைய வாக்கியங்களை நாம் காணுகின்றோம். அவர் ஏதென்ஸ் நகரத்திலே இருக்கின்றார். அந்த ஏதென்ஸ் நகரம் என்பது ஆண்டவருடைய நற்செய்தியை அறியாத ஒரு நகரம். ஆனால் அவர்களுக்கு இயல்பாகவே இருக்கின்ற குணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் புதிய புதிய தத்துவ கருத்துக்களையும் கோட்பாடுகளையும் அறிந்து கொள்ளுவதிலே உற்சாகமாக இருக்கின்ற மக்கள். 21ஆம் வாக்கியத்தை வாசிக்கின்ற பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வாக்கியத்தை வாசிக்கின்ற பொழுது அந்த நகரத்து மக்கள் எல்லோருமே தங்களுடைய நேரங்களை எப்படி செலவழித்தார்கள் என்று சொன்னால், புதிய கருத்துக்களை கோட்பாடுகளை தத்துவங்களை கேட்டு அதன் மூலமாய் தங்களுடைய நேரங்களை அவர்கள் நடத்தி கொண்டிருந்த சூழலை நாம் இங்கே காணுகின்றோம். அப்படியானால் அப்பொழுது அங்கே சென்ற பவுலடிகளார் இந்த வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்தி கொள்ளுகின்றார். 18ஆம் வாக்கியத்திலே வாசிக்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்மாதிரியான காரியத்தை அவர் செய்கின்றார். எபிக்கூரர் ஸ்தோயிக்கர் என்கின்ற 2 தத்துவ அறிஞர்களை கண்டு அவர்களோடு நற்செய்தியை அவர் பகிர்ந்து கொள்ளுகின்றார். அந்த வார்த்தையை நாம் பார்க்கின்ற பொழுது இட் இஸ் நாட் an argument பட் இட் இஸ் a dialogue. அவர் அந்த அறிஞர்களோடு கூட ஆண்டவருடைய சத்தியத்தை விவாதிக்கவில்லை, அதற்கு மாறாக அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றார், அவர்களோடு கூட உரையாடுகின்றார். பொதுவாகவே தத்துவங்கள் என்கின்ற பொழுது அது விவாதங்களை காட்டிலும் கலந்துரையாடுவதைத்தான் அவர்கள் தத்துவ ஞானிகள் அதிகமாக விரும்புவார்கள். அவர்களை ஆண்டவருடைய சத்தியத்திற்கு நேராக வழிநடத்துகின்ற ஒரு நோக்கத்தோடு கூட அவர்களோடு கூட விவாதிக்காமல் அவர் கலந்துரையாடுகின்ற வழிமுறையை அவர் அங்கு பின்பற்றுகின்றார். 28ஆம் வாக்கியத்தை வாசிக்கின்ற பொழுது உங்கள் கவிஞர்கள் கூறுகின்றபடியே என்று அவர் சொல்லுகின்றார். அந்த மக்களிடத்தில் பேசுகின்ற பொழுது உங்களிடத்தில் இருக்கின்ற கவிஞர்கள் கூறுகின்றபடி நாம் அனைவருமே கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகின்றார். 22ஆம் வாக்கியத்திலே நீங்கள் மிகுந்த தெய்வப்பற்று கொண்ட மக்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்றார். 23ஆம் வாக்கியத்தை வாசிக்கின்ற பொழுது உங்களுடைய தொழுகை மேடுகளிலே நீங்கள் உங்களுடைய ஆண்டவரை தொழுது கொள்ளுகின்ற இடங்களிலே
அறியப்படாத தெய்வங்களுக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறதை நான் கண்டேன் என்று சொல்லுகின்றார். இப்படி எந்த வழிமுறைகளை அவர்கள் விரும்பினார்களோ அல்லது பின்பற்றி கொண்டிருந்தார்களோ அந்த ஏதென்ஸ் நகரத்து மக்களுடைய அதே வழிமுறைகளிலே அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அவர் அங்கே அந்த வழிமுறையை கண்டு அதே நேரத்திலே அதே வழிமுறையிலே ஆண்டவருடைய நற்செய்தி அவர்களுக்கு எடுத்து சொல்லுகின்றார். தி பாசிட்டிவ் அப்ரோச் என்று சொல்லுவார்கள், அல்லது பாசிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லுவார்கள். ஒரு சாதகமான அணுகுமுறை அல்லது ஒரு பக்குவப்பட்ட அணுகுமுறை, ஒரு பாதுகாப்பான அணுகுமுறையை இங்கே பவுலடிகளார் பின்பற்றுகின்றார். ஒருவர் எதை விரும்புகின்றாரோ அந்த விரும்புகின்ற வழிமுறைகளிலே அவருக்கு நாம் சொல்ல வேண்டிய செய்தி எடுத்து சொல்லுகின்ற பொழுது அது புரிந்து கொள்வதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்பாக அமையும். அந்த வாய்ப்பை தான் இங்கே சரியாக பவுலடிகளார் பயன்படுத்தி தன்னுடைய ஆண்டவருடைய நற்செய்தியை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி தன்னுடைய ஊழியத்தை அங்கே நிறைவேற்றுகின்றார். அப்பொழுதுதான் அந்த மக்கள் சொல்லுகின்றார்கள் 32ஆம் வாக்கியத்திலே, மீண்டும் ஒரு முறை இதை குறித்து நாங்கள் கேட்பதற்கு ஆவலாயிருக்கிறோம் என்று சொல்லுகின்றார். இதுதான் பவுலடிகளார் அறிவித்த ஆண்டவருடைய நற்செய்திக்கு கிடைத்திருக்கின்ற பலன். மீண்டும் ஒரு முறை நாங்கள் இந்த நற்செய்தியை, இந்த கருத்துக்களை கேட்பதற்கு ஆர்வமாயிருக்கிறோம் என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பானவர்களே, இன்றைய சமூகம், இந்திய சமூகம் இருக்கின்ற சூழ்நிலையில் நம்முடைய திருச்சபைகளும் நம்முடைய நற்செய்தி பணியாற்றுகின்ற நிறுவனங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்தியா முழுவதும் அறிவித்து விட வேண்டும், ஆண்டவருடைய ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக அநேகரை வழிநடத்தி விட வேண்டும் என்று சொல்லி விரும்பிக் கொண்டு நற்செய்தி ஊழியங்களை செய்து கொண்டிருக்கின்ற நிறுவனங்களுக்கும் திருச்சபைகளுக்கும் பவுலடிகளார் சொல்லுகின்ற இந்த வழிமுறை என்பது மிக மிக சிறந்ததான ஒரு வழிமுறை. பல நம்பிக்கைகள், பல சமயத்தவர்கள், பல கோட்பாடுகள், விரோத மனப்பான்மைகள் எழும்பிக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் எதிரடையான ஒரு காரியத்தை மேற்கொள்ளாமல் சாதகமான சூழ்நிலைகளை பயன்படுத்தி அவர்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்புடைய வழிமுறைகளிலே பின் சென்று இப்படிப்பட்ட பக்குவப்படுத்தப்பட்ட வழிமுறைகளை பவுலடிகளாரை போல நாமும் பின்பற்றுவோம் என்று சொன்னால், இங்கே 32ஆம் வாக்கியத்திலே வாசிக்கிறதை போல மீண்டும் எங்களுக்கு இதை எடுத்து சொல்லுங்கள், இதை குறித்து நாங்கள் கேட்பதற்கு ஆவலாய் இருக்கிறோம் என்கின்ற அப்படிப்பட்ட ஒரு ஆர்வத்தை தூண்டுகின்ற சத்தியமாக ஆண்டவருடைய சத்தியம் அமையும். ஆம் அன்பானவர்களே, எதிர்மறையான கருத்துக்களையோ எதிர்வாதங்களையோ அல்லது மறுப்புகளை தெரிவிக்கின்ற வகையிலோ நம்முடைய கருத்துக்களை, ஆண்டவருடைய நற்செய்தியை, ஆண்டவருடைய ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் எடுத்து சொல்லாமல், இங்கே பவுலடிகளார் நமக்கு காட்டி இருக்கின்றபடி பல நம்பிக்கைகள் நிறைந்திருந்த அந்த ஏதென்ஸ் நகரத்திலே அவர் அருமையான வழிமுறையை இங்கே நமக்கு காட்டுகின்றார். விரும்புகின்ற வகையிலே, அவர்களுக்கு ஏற்புடைய வகையிலே சிறந்ததொரு அணுகுமுறையை அவர் பயன்படுத்துகின்றார். சாதகமான, பக்குவப்பட்ட, பாதுகாப்பான அணுகுமுறையை அவர் அங்கே பின்பற்றுகின்றார். அதன் மூலமாய் ஆர்வத்தோடு அந்த மக்களை மீண்டும் அழைக்கின்ற ஒரு சூழலுக்கு நேராக அவர் வழிநடக்கின்றார். இன்று நம்முடைய திருச்சபைகளும் ஊழியங்களை, நற்செய்தியை அறிவிக்கின்ற எல்லா நிறுவனங்களுக்கும் ஊழியர்களுக்கும் இந்த பவுலடிகளாருடைய வாழ்க்கை முறை ஒரு அறைகூவலை கொடுக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சிறந்ததொரு வழிமுறையை நாமும் பின்பற்றுவோம் என்று சொன்னால், இப்பொழுது பெருகி வருகின்ற வன்முறை கலாச்சாரங்களுக்கிடையே, விரோத மனப்பான்மைகளுக்கிடையே
சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி ஆண்டவரை அறிவிக்கின்ற திருப்பணிகள் சிறப்பாக அமைந்து அநேகர் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கான சூழ்நிலைகளை ஆண்டவர் நமக்கு வழி செய்து கொண்டிருக்கிறார். மற்றொரு வகையிலே நாம் பார்க்கின்ற பொழுது 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்க கேட்டோம். அங்கே சிரியா நாட்டினுடைய படைத்தளபதி நாகமான் என்கின்ற ஒருவருடைய வீட்டிலே ஒரு யூத குலத்தை சேர்ந்த சிறுமி பணி செய்து கொண்டிருக்கிறார். அவர் அடிமையாக இங்கிருந்து பிடித்து செல்லப்பட்டவர். அங்கே அவர் பணி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது நாகமானுக்கு இருக்கின்ற உடல் நலமற்ற சூழ்நிலையை அவர் காணுகின்றார். அந்த சூழலை அவர் கண்டபொழுது தன்னுடைய அதாவது எஜமானுடைய மனைவியிடத்திலே தன்னுடைய ஒரு விசுவாசத்தை தெரிவிக்கின்றார். நம்முடைய எஜமான் சமாரியாவில் இருக்கின்ற ஆண்டவருடைய தீர்க்கதரிசனிடத்திற்கு போவார் என்று சொன்னால் அங்கே அவர் நலம் பெறுவார் என்று சொல்லி ஒரு ஆலோசனை அவர் அங்கே கொடுக்கின்றார். இது எலிசா தீர்க்கதரிசியை குறித்த ஒரு காரியம். அப்பொழுது உடனடியாக அவர் தன்னுடைய அரசனிடத்திலே சென்று அங்கே கடிதங்களை பெற்று இஸ்ரேல் அரசனிடத்திலே வந்து தன்னுடைய சுகவினத்திற்காக சுகப்படுத்த வேண்டும் என்று கேட்கின்றார். இது எலிசா இறைவாக்கினருக்கும் தெரிய வருகிறது. அவரை அழைத்து, நீ யோர்தானுக்கு சென்று 7 முறை நீ முழுகி எழும்ப வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது அவரும், எங்களுடைய நாட்டிலே பல சிறந்த நதிகள் இருக்கின்ற பொழுது, ஆறுகள் இருக்கின்ற பொழுது இங்கே நான் ஏன் இப்படி செய்ய வேண்டும் என்று சிந்திக்கின்றார். அங்கேயும் அவருடைய அடிமையாக இருந்த ஒரு பணியாளர் ஒரு அருமையான கருத்தை சொல்லுகின்றார். என்னுடைய தலைவரே, பெரிய பெரிய காரியங்களை நீர் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லி இருந்தால் நீர் செய்திருப்பீர். ஆனால் ஒரு சிறிய காரியத்தை தான் அவர் சொல்லியிருக்கிறார். 7 முறை இந்த நதியிலே நாம் முழுகி எழுந்து விடலாம் என்று சொல்லி ஒரு சிறிய ஆலோசனை சொல்லுகின்றார். அதை கேட்டு நாகமான் 7 முறை முழுகி எழுந்த பிறகு அவர் நலமடைகிறதை காண முடிகிறது. அவருடைய சரீரம் சிறு பிள்ளையின் சரீரத்தை போல மாற்றம் அடைந்தது. இந்த சாதாரண 2 நபர்கள், இஸ்ரேல் நாட்டிலிருந்து பிடித்து செல்லப்பட்ட அருமையான இந்த சிறுமி, மற்றொரு வேலைக்காரராக இருந்த ஒரு அடிமை, இவர்கள் இருவருமே ஒரு ஆலோசனையை தங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில், விசுவாசத்தின் அடிப்படையில் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார்கள். அந்த ஆலோசனை அவருக்கு நலமானதை உண்டாக்குகின்றது. அதன் மூலமாய் நாகமான் 15ஆம் வாக்கியத்திலே ஒரு அருமையான வாக்கியத்தை சொல்லுகின்றார். இஸ்ரவேலை தவிர, இஸ்ரவேல் நாட்டில் இருக்கின்ற தெய்வத்தை தவிர வேறு கடவுள்கள் இல்லை என்று நான் உறுதியாக அறிந்து கொண்டேன். அது மாத்திரமல்ல, வேறு தெய்வங்களுக்கு இனி நான் பலியிட மாட்டேன் என்று சொல்லி அவர் 17ஆம் வாக்கியத்திலே வாக்கு பண்ணுகின்றார். அன்பானவர்களே, ஒரு சிறிய பெண், அருமையான மகள் கொடுத்த ஆலோசனை எப்படிப்பட்ட ஒரு சாட்சிக்கு நேராக வழிநடத்தப்படுகிறது என்று சொன்னால், இஸ்ரேலில் இருக்கின்ற கடவுளை தவிர வேறு எங்கும் உண்மையான கடவுள் இல்லை. ஒரு நாட்டினுடைய தளபதியை, ஒரு பெரிய உயர் அதிகாரியை, அவர் வைத்திருந்த நம்பிக்கையிலிருந்து அவரை மாற்றி, இனி நான் வேறு தெய்வங்களை வணங்க மாட்டேன், உண்மையான ஆண்டவரை நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லி சாட்சியாய் எழும்பி பிரகாசிக்கின்ற அளவிற்கு அருமையான இந்த மகளுடைய சாட்சியான வாழ்க்கை அமர்ந்திருந்தது. ஒரு சிறிய ஆலோசனை ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. இந்த மகள் தன்னுடைய அடிமை சூழ்நிலையிலும் சமாரியாவிலே இருக்கின்ற தன்னுடைய இறைவாக்கினரை
தான் நம்பிக்கொண்டிருக்கிற கடவுளுடைய மனிதனாகிய இறைவாக்கினை எலிசாவின் மீது இருக்கின்ற நம்பிக்கை அவர் வெளிப்படுத்துகின்றார். ஏனென்றால் அவர் அந்த குழந்தை பருவத்திலேயே அப்படிப்பட்ட நம்பிக்கைக்குள்ளாக, விசுவாசத்திற்குள்ளாக வளர்க்கப்பட்டிருக்கிறார். ஆம் அன்பானவர்களே, இந்த வாக்கியத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நமக்கு நம்முடைய பிள்ளைகளை குறித்த சிந்தனை நிச்சயமாக வர வேண்டும். நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய பிள்ளைகளை கடவுள் கிருபையாய் நம்முடைய குடும்பங்களுக்கு, நம்முடைய சமூகத்திற்கு கொடுத்திருக்கின்ற நம்முடைய விசுவாச குழந்தைகளை ஆண்டவரிடத்திலே மன்றாடி நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்ற நம்முடைய குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமான குழந்தைகளை எந்த அளவிற்கு ஆண்டவருடைய ஆழமான விசுவாசத்திற்குள்ளாக நாம் அவர்களை வளர்க்கிறோம் என்பதை உள்ளத்தின் ஆழத்திலே சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் இது. ஒன்றை மட்டும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பல இடங்களுக்கு சென்று நற்செய்திகள் அறிவிப்பதை காட்டிலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற குழந்தைகளை, குடும்பத்தை ஆண்டவருடைய பாதைக்கு நேராக வழிநடத்துவதே முதல் நற்செய்தியாக அமைகிறது. நம்முடைய குடும்பம் ஆண்டவருடைய குடும்பம். அவர் கொடுத்திருப்பது நாம் அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்பதற்காக. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற குழந்தைகளும் நாம் பெற்றிருக்கின்ற இந்த விசுவாசத்தை காட்டிலும் இன்னும் கூடுதலான விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு ஆண்டவருக்குள்ளாக வளர்க்கப்பட வேண்டும் என்கின்ற ஆர்வமும் கடமையும் பொறுப்பும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த அளவிற்கு நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய குழந்தைகளிடத்திலே ஆண்டவருடைய விசுவாசத்தை நாம் வளர்த்தெடுக்கிறோம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைய சூழல், பெருகி வருகின்ற தொழில்நுட்பங்கள், பல சமய கருத்துக்கள், குழந்தைகளை கவர்ந்திழுக்கின்ற வாழ்க்கை முறைகள், வேறுபாடான வித்தியாசமான வாழ்க்கையின் சூழல்கள் எல்லாம் ஆண்டவருடைய விசுவாச வாழ்க்கையிலிருந்து அவர்கள் வழி தவறி போவதற்கு அநேக வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இந்த நாகமான் என்கின்ற படைத்தலைவரின் இல்லத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த இந்த சிறுமியினுடைய வாழ்க்கை நமக்கு முன் உதாரணமாக அமைகிறது. நாம் நற்செய்தி அநேகருக்கு எடுத்து சொல்லுவதை காட்டிலும் நம்முடைய குடும்பத்தை விசுவாச குடும்பமாக வளர்த்தெடுப்பதே முதல் நற்செய்தி பணியாக அமைகிறது. குறிப்பாக நம்முடைய குழந்தைகளை சிறு வயது முதலே அவர்களை ஆண்டவருடைய விசுவாசத்திற்குள்ளாக வளர்ப்போம் என்று சொன்னால், அவர்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையின் சூழல்களிலே அவர்கள் அநேகருக்கு நற்செய்தியை எடுத்து சொல்லுகின்றவர்களாக வாழ்ந்து சிறப்பார்கள் என்பதை இந்த சிறுமியினுடைய வாழ்க்கை நமக்கு எடுத்துக்காட்டாக சொல்லுகிறது. ஆம் அன்பானவர்களே, பல இடங்களிலே அநேகருக்கு ஊழியங்களை மேற்கொள்ளுவதற்கு, நற்செய்தி அறிவிப்பதற்கு நாம் உதவி செய்து கொண்டே இருக்கிறோம். பல இடங்களிலே ஆண்டவருடைய நற்செய்தி பரவ வேண்டும் என்று சொல்லி ஆவல் கொண்டிருக்கிறோம், ஆசைப்படுகின்றோம். இந்தியா இயேசுவுக்கே என்று சொல்லி நாம் தீவிரமாக செயல்படுகின்றோம். இந்த சூழ்நிலையில் நம்முடைய குடும்பம் முதல் நற்செய்தியாக, நம்முடைய வாழ்வினுடைய முதல் நற்செய்தியை அறிவிக்கின்ற இடமாக நம்முடைய குடும்பம் இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவுகள் ஆண்டவருடைய விசுவாசத்திலே வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்கின்ற சத்தியத்தை தான் இந்த திருமறை பகுதி நமக்கு எடுத்து காட்டுகிறது. இறுதியாக நாம் சிந்திக்கின்ற பொழுது மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே 31ஆம் வாக்கியம் முதல் 33ஆம் வாக்கியம் வரையில் வாசிக்க கேட்டோம். இங்கே புளித்த மாவை குறித்தும் கடுகு விதையை குறித்தும் ஒரு ஓமையை சொல்லுகின்றார். இதை இறையரசிற்கு, பரலோக ராஜ்யத்திற்கு உதாரணமாக எடுத்து சொல்லுகின்றார். இப்படி எடுத்து சொல்லப்பட்ட
இந்த உதாரணம் ஏதோ அன்று பரலோக ராஜ்யத்திற்கு போகின்றவர்களுக்காக அல்ல, இந்த பூமியிலே பரலோக ராஜ்யத்தை நிறுவுவதற்கான ஒரு வழிமுறையாக ஆண்டவர் இதை கொடுத்திருக்கிறார். புளித்த மாவு என்பது ஒரு சிறிதளவு புளித்த மாவை எடுத்து பெருமளவு சாதாரண மாவிற்குள்ளாக அது வைக்கப்படுகின்ற பொழுது நேரங்களும் காலங்களும் செல்ல செல்ல இந்த புளித்த மாவு அதோடு வைக்கப்பட்டிருக்கின்ற அல்லது இணைக்கப்பட்டிருக்கின்ற பெரிய அளவு கொண்ட எல்லா மாவையும் புளிப்பேற்றி இந்த தன்மையை அதற்குள்ளாக கடத்திவிடும். ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாக அனைத்து மாவும் புளிப்பேற்றப்பட்டு ஒரே தன்மை கொண்டதாக அது மாறிவிடும். இதைத்தான் ஆண்டவர் இன்றைய நாளின் நற்செய்திக்கு உதாரணமாக நமக்கு சொல்லுகின்றார். இந்த நிகழ்வு நடைபெறுகின்ற பொழுது இதை யாரொருவரும் கண்ணாலே காண முடியாது. அந்த செயல் எப்படி நடைபெறுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள இயலாது. ஆனால் அந்த செயல் நடைபெற்று அனைத்து மாவும் புளிப்பேற்றப்பட்டு அதனுடைய பணிகள் அனைத்தும் நடந்து கொண்டேதான் இருக்கும். அதாவது அதை நிறுத்த முடியாது. குறிப்பிட்ட நேரத்திலே அதை அங்கிருந்து எடுத்து வேறொரு காரியத்திற்காக பயன்படுத்துகின்ற வகையிலும் அந்த நிகழ்வு தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கும். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையைத்தான் நம் ஒவ்வொருவிடத்திலும் ஆண்டவர் இன்றைய சூழலில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். பெரிய மேடைகளை அமைத்து, பெரிய இசைக்குழுவை அமைத்து, பாடல்களை பாடி, அதிக சத்தத்தோடு கூட ஆண்டவரை அறிவித்து, பெரும் பணங்களையும் பொருட்களையும் செலவழித்து ஆண்டவரை அறிவிக்கின்ற பொழுது என்ன நடைபெறுகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி நடைபெறுகின்ற இடங்களிலே ஏறக்குறைய 80% ஏற்கனவே ஆண்டவரை அறிந்து கொண்டிருக்கின்ற திருச்சபையினர் தான் பங்கேற்கிறார்கள். ஏறக்குறைய 20% மட்டுமே ஆண்டவரை அறியாதவர்கள் வருகிறார்கள். இன்றைய சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் என்பது ஏற்புடைய ஒன்றாக இல்லை. ஆனால் இந்த புளித்த மாவை போல ஒவ்வொரு கிறிஸ்தவரும் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஏற்ப அர்ப்பணித்து வாழுகின்ற பொழுது, அவர் இருக்கின்ற இடங்களிலே, அவர் வாழுகின்ற சூழல்களிலே, அவருடைய குடும்பத்திலே, அவருடைய சமூகத்திலே, அவர் பணி செய்கின்ற இடங்களிலே இந்த புளித்த மாவை போல ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்வார் என்று சொன்னால், அதை காணுகின்ற அநேகர் இவருடைய வாழ்க்கை முறையை கண்டு ஆண்டவருக்கு சாட்சியாய் அநேகர் மாறுவதற்கு அது வாய்ப்பாக இருக்கிறது. அநேகருக்கு சென்று நேரங்களையும் காலங்களையும் பணங்களையும் செலவழித்து ஆண்டவரை அறிவிக்க வேண்டும் என்பதை காட்டிலும் நற்செய்தியாகவே நாம் வாழுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை முறை ஒரு நற்செய்தியை அறிவிப்பதைப் போலவே இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை காணுகின்றவர்கள் உண்மையாகவே இவரை போல நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவருடைய சாட்சியான வாழ்க்கை முறையை அநேகர் ஏற்றுக்கொண்டு வாழ்வார்கள். உண்மை, நீதி, நேர்மை, ஆண்டவரை நாம் விசுவாசிக்கின்றோம் என்பதை, அந்த அடிப்படை விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி வாழுகின்ற தன்மை, அனைவர் மீதும் அன்பு செலுத்துகின்ற வாழ்க்கை, யாரிடத்திலும் பொய் பேசாமல் உள்ளதை உள்ளது என்றும் இல்லாததை இல்லாதது என்றும் சொல்லுகின்ற நேர்மையான வாழ்க்கை முறை, நேரங்களுக்கும் காலங்களுக்கும் ஏற்ப நாம் மாறிக்கொள்ளாமல் எப்பொழுதும் ஒரே மாதிரியான சாட்சியான வாழ்க்கையை வாழ்வது, இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெளிப்படுத்துவோம் என்று சொன்னால், இந்த வாழ்க்கை முறையை அநேகர் நாம் நமக்கு நேராக எடுத்துக்கொள்வதற்கு அது வாய்ப்பாக அமையும். அன்பானவர்களே, நற்செய்தியை அறிவிப்பதை காட்டிலும்
நற்செய்தியாகவே ஆண்டவருடைய சாட்சியாகவே வாழ்வதை ஆண்டவர் அதிகமாக விரும்புகின்றார். இது சத்தம் போடாமல் செலவில்லாமல் ஆண்டவரை எப்பொழுதும் அறிவித்து கொண்டே இருக்கும். அப்படி அறிவிப்பதை யார் ஒருவராலும் தடுக்க முடியாது, யார் ஒருவரும் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. ஒருவர் நீங்கள் உண்மையை பேசக்கூடாது, நீங்கள் நீதியை சொல்லக்கூடாது என்று நாம் யாரும் நம்மை எதிர்க்கப் போவதில்லை. நீங்கள் ஏன் உண்மையாக வாழ்கிறீர்கள், நீங்கள் ஏன் எல்லா காரியங்களிலும் சரியாக இருக்கிறீர்கள் என்று யாருவரும் நம்மை கேள்வி எழுப்பப் போவதில்லை. அன்பானவர்களே, நீதியோடு நேர்மையோடு ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழுகின்ற அந்த வாழ்க்கை முறையை இந்த புளித்த மாவு என்று சொல்லுகின்ற இந்த உவமை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்படி வாழுகின்ற பொழுது ஆயுள் நாட்கள் முழுவதும் நம்முடைய வாழ்க்கை அநேகரை ஆண்டவருக்கு நேராக மாற்றிக்கொண்டே இருக்கும். அப்படி அந்த மாற்றம் என்பது ஏதோ ஒரு நேரத்தில் நின்று விடாமல் அநேகர் மாற்றப்பட்ட அநேகர் இன்னும் அநேகரை ஆண்டவருக்கு நேராக மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். அன்பானவர்களே, நற்செய்திக்கு எதிர்ப்புகளும் கொடுமைகளும் எதிர்த்து நிற்கின்ற இந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை என்பது, நற்செய்தியாகவே வாழ்ந்து காட்டுகின்ற வாழ்க்கை முறை என்பது அநேகரை ஆண்டவருக்கு நேராக அழைக்கின்ற ஆவலை கொடுக்கின்ற வாழ்க்கை முறையாக இருக்கிறது. இது நம்மை மாத்திரமல்ல, யார் ஒருவரையும் யாரும் எதிர்த்து நிற்க முடியாமல் அநேகருடைய விருப்பங்களை நிறைவேற்றுகின்ற பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியிலே தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கை முறையாக அமையும். இதைத்தான் ஆண்டவர் நமக்கு முன் உதாரணமாக இங்கே சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது எப்படிப்பட்ட எதிர்ப்புகளும், எப்படிப்பட்ட அரசியல் சூழல்களும், எப்படிப்பட்ட சமூக சூழல்களும் ஆண்டவருக்கு விரோதமாய், நற்செய்திக்கு விரோதமாய் எதிர்த்து நின்றாலும், இந்த புளித்தம் அநேக மாவை புளிப்பேற்றி கொண்டிருக்கிறதை போல நம்முடைய சாட்சியான வாழ்க்கை அநேகரை சாட்சியாக மாற்றிக்கொண்டே இருக்கும். அந்த சாட்சியான ஆண்டவருக்கு சாட்சியாய் மாறிக்கொண்டிருக்கின்றவர்களை யார் ஒருவரும் தடுத்து விட முடியாது. அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அதற்கு தூய ஆவியானவர் நமக்கு எப்பொழுதும் உதவி செய்து கொண்டே இருப்பார். அன்பானவர்களே, இன்றைய சமூக சூழலிலே பல இறை நம்பிக்கைகளை கொண்டிருக்கின்ற மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு, நம்முடைய நிறுவனங்களுக்கு, நம்முடைய திருச்சபைகளுக்கு, நம்முடைய குடும்பங்களுக்கு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்விற்கு இப்படிப்பட்ட நற்செய்தியாக அறிவிக்கின்றது மாத்திரமல்ல, அவர் விரும்புகின்ற வகையில், ஏற்புடைய வகையில் நற்செய்தியை அறிவித்து குடும்பங்களுக்கு நம்முடைய முதல் நற்செய்தியை எடுத்து சொல்லி அவர்களை ஆண்டவருக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் வளர்த்தெடுத்து நாமும் இந்த புளித்த மாவை போல ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து சிறப்பதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்டவர்களாக நாம் வாழ்கின்ற பொழுது இந்த இறை அரசு இந்தியாவிலே கட்டி எழுப்பப்பட்டு இந்தியா இயேசுவுக்கே என்கின்ற நற்செய்தியினுடைய தாகம் நிறைவு பெறும். அந்த நற்செய்தியினுடைய தாகத்திற்கு, அதற்கு தீர்வு ஏற்படுத்துகின்ற இறை மக்களாய் வாழ்ந்து சிறக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த நற்செய்தியின் தாகத்தோடு கூட ஆண்டவருக்கு சாட்சியாய் எழும்பி பிரகாசிக்குவோம். கர்த்தர் தாமே இந்த வாக்கியங்கள் மூலமாய் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். திருச்சபையின் அறிவிப்புகள் வாசிக்க கேட்போம். திருமண அறிக்கை. நம்முடைய திருச்சபையை சேர்ந்த திரு சத்யராஜ், திருமதி மலர்விழி சத்யராஜ் ஆகியோருடைய மகன் செல்வன் அருண் மெல்வில் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை, காவனூர் குருசேகரம், சென்னை பேராயம், ஷாநகர்
தூய பவுல் ஆலயத்தை சேர்ந்த திரு ஆறுமுகம் அற்புதராஜ், திருமதி அமுதா ஆகியோருடைய மகள் செல்வி மைட்டி ராஜாத்தி என்பவருக்கும் திருமணம் நடைபெறப் போகிறது என்பதை திருச்சபைக்கு அறிவிக்கிறேன். இவ்விருவரும் இந்த தூய நிலைமையில் ஒன்றாக இணைக்கப்படக்கூடாதபடிக்கு நியாயமான தடையாவது காரணமாவது உங்களில் யாருக்காவது தெரியுமானால் அதை திருச்சபையின் ஆயருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் திருமண அறிக்கை. திருமண அறிக்கை நம்முடைய திருச்சபையை சேர்ந்து திரு அசோக், திருமதி சாந்தி அசோக் ஆகியோருடைய மகன் செல்வன் சுமந்த் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயும் பெரம்பூர் குருசேகரம் CSI வெஸ்லி ஆலயத்தை சேர்ந்து திரு அருள்ராஜ், திருமதி மினி சுமிதா ஏஞ்சலின் ஆகியோருடைய மகள் செல்வி ஹேனா ஜெயந்தி ஷெரின் என்பவருக்கும் திருமணம் நடைபெறப் போகிறது என்பதை திருச்சபைக்கு அறிவிக்கிறேன். இவ்விருவரும் இந்த தூய நிலைமையில் ஒன்றாக இணைக்கப்படக்கூடாதபடிக்கு நியாயமான தடையாவது காரணமாவது உங்களில் யாருக்காவது தெரியுமானால் அதை திருச்சபையின் ஆயருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 2ஆம் திருமண அறிக்கை. அன்பானவர்களே, நம்முடைய திருச்சபையின் ஓய்வு நாள் பள்ளி, அதாவது ஆன்லைன் சண்டே ஸ்கூல் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் இது துவங்குகின்றது. நம்முடைய ஓய்வு நாள் பள்ளி பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு வகுப்புகளுக்கும் குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி பிள்ளைகளுக்கு ஆசிரியர்கள் மூலமாக சிறப்பாக ஆண்டவருடைய சத்தியத்தை அறிவித்து வருகின்றார்கள். திரையிலே காணுகின்ற எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்வீர்கள் என்று சொன்னால் அதன் மூலமாய் நீங்கள் அதற்குரிய வழிமுறைகளை பின்பற்றி நம் இல்லத்தினுடைய குழந்தைகளுக்கு ஆன்லைன் சண்டே வகுப்புகளிலே பங்கு கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். தேவைப்படுவோர் நீங்கள் திரையிலே காண்கின்ற எண்களிலே தொடர்பு கொண்டு அதற்குரிய லிங்க் லைன்ஸ்களை விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய வாலிப சகோதர சகோதரிகளும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 4 மணி முதல் 5 மணி வரையிலும் ஜூம் ப்ரேயர் ஃபெலோஷிப் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ப்ரேயர் ஃபெலோஷிப்பிலே நம்முடைய திருச்சபையின் குழந்தைகளும் பங்கேற்கும்படியாய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். ஆகவே திரையிலே நீங்கள் காணுகின்ற அநேக காரியங்களை, அதாவது ஏற்கனவே நடைபெற்ற அதற்குரிய காரியங்களை நீங்கள் காணுகின்ற பொழுது அது உங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கும். குறிப்பாக நம்முடைய வாலிப சகோதர சகோதரிகளுக்கு அது உதவியாக இருக்கும். ஆகவே தயவு கூர்ந்து நம்முடைய இல்லத்தின் வாலிப சகோதர சகோதரிகள் இந்த ஆன்லைன் யூத் ஃபெலோஷிப்பிலே பங்கு கொள்வதற்கு பெற்றோர்கள் உற்சாகப்படுத்தும்படியாய் உங்களை அன்போடு கூட வேண்டுகின்றேன். அன்பானவர்களே, தேவருக்குடைய பள்ளியிலே நாம் கட்டி வருகின்ற ஆண்டவருக்கு மகிமையான புதிய ஆலயம் என்பது ஏறக்குறைய நிறைவடைகின்ற தருணத்திற்கு நேராக வந்திருக்கிறது. உங்களுடைய ஜெபத்தினாலும் உதாரணத்துவமான காணிக்கைகளினாலும் இந்த பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஆகவே இதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். இன்னும் சில நாட்களிலே இந்த பணிகள் கர்த்தருக்கு சித்தமானால் நிறைவடையும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு கூட உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். மேலும் இந்த பணிகளை நிறைவு செய்வதற்கு நமக்கு பல வகைகளிலே தேவைகள் அநேகமாக இருக்கிறது. பொருள் தேவைகளும் பண தேவைகளும் அநேகமாக இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் திருச்சபையார் மூலமாக இந்த காரியங்களை சந்திப்பார் என்கின்ற விசுவாசத்தோடு கூட வழிநடந்து கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்து பணிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே தயவுக்கு இந்த திருச்சபையார் இந்த புதிய ஆலய கட்டுமான பணிகளுக்காக நீங்கள் உற்சாகமாய் காணிக்கை படைத்து இந்த ஊழியங்களை தாங்கும்படியாய் உங்களை அன்போடு கூட வேண்டுகின்றேன். அன்பானவர்களே, என் தசமபாக காணிக்கை எளியோருக்கு உணவளிக்கும் திருப்பணிக்காக என்கின்ற காணிக்கையின் உரையின் மூலமாக திருச்சபையாய் ஆர்வமாக காணிக்கைகள் அளித்து பசியிலே வாடுகின்ற குடும்பங்களுடைய பசியாறுவதற்கு நீங்கள் உதவி செய்து வருகின்றீர்கள். உங்களுடைய ஜெபத்தினாலும் உதாரணத்துவமான காணிக்கைகள் மூலமாகவும் கடந்த மாதம் 5ஆம் தேதி அன்றைக்கு ஏறக்குறைய 100 குடும்பங்களுக்கு நாம்
உணவுப் பொருட்கள் வழங்கி உதவி செய்திருக்கிறோம். இது ஆண்டவருக்கு மகிமையான காரியம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நேராக நம்மை தகுதிப்படுத்தி இருக்கின்ற ஆண்டவருக்காக நான் கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த ஊழியத்திற்காக உற்சாகமாய் கொடுக்கின்ற திருச்சபையாருக்காகவும் இந்த ஊழியத்திலே உற்சாகமாக ஈடுபட்டு இதை மிகவும் சிறப்பான வகையில் செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய திருச்சபையின் முதியோர் ஐக்கியத்திற்கும் திருச்சபையின் சார்பிலே அன்பான நன்றிகளை தெரிவிக்கின்றேன். நீங்கள் தொடர்ந்து இப்படி உங்களுடைய காணிக்கைகள் மூலமாக இந்த உன்னதமான திருப்பணிக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட வேண்டுகின்றேன். அன்பானவர்களே, ஏற்கனவே நீங்கள் படைத்திருக்கின்ற சந்தா காணிக்கை உரைகள் அதற்குரிய கணக்கிலே வரைவு வைக்கப்பட்டு மீண்டும் உங்கள் எண்கள் அடங்கிய பெட்டிகளிலே வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பகல் நேரங்களிலே எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து அந்த கவர்களை மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அன்போடு கூட எங்களுக்கு தெரிவிக்கின்றேன். முடிந்த வரையிலும் தயவு கூர்ந்து நீங்கள் உங்களுடைய கவர்களை மட்டும் எடுத்து செல்லும்படியாய் உங்களை அன்போடு கூட வேண்டுகின்றேன். அடுத்தவர்களுடைய கவர்களை தயவு கூர்ந்து மற்றவர்கள் எடுத்து செல்ல வேண்டாம் என்பதை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை மற்றவர்கள் கவர்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற சூழ்நிலையில், அதாவது சுகவீனமானவர்கள், நேரடியாக வருகை தர முடியாதவர்கள், இந்த நபரை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம், அவர் எங்களுடைய சந்தா உரைகளை பெற்றுக்கொண்டு வருவதற்கு அனுமதியுங்கள் என்று சொல்லி நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால், ஒருவேளை செல்ஃபோன் மூலமாகவோ அல்லது மற்ற நபர்கள் மூலமாகவோ நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால், அதன் மூலமாக சந்தா கவர்களை நாம் கொடுத்து அனுப்புவதற்கும் அது உதவியாக இருக்கும். ஆகவே இந்த அன்பான வேண்டுகோளை ஏற்று திருச்சபையார் வழிநடக்கும்படியாய் உங்களை அன்போடு கூட வேண்டுகின்றேன். Come into your presence, we remember every blessing that you've poured out so freely from above. Lifting gratitude and praises for compassion so amazing. Lord, we've come to give you thanks for all you've done. Because of your love, we're forgiven. Because of your love, our hearts are clean. We lift you up with songs of freedom. Forever we're changed because of your love. Come into your presence, we remember every blessing that you've poured out so freely from above. திருமண நாட்கள், பிறந்த நாட்கள், திருமண அறிக்கை வாசிக்க கேட்டு அருமையான பிள்ளைகளுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். வல்லமையுள்ள ஆண்டவரே, எங்களை வழிநடத்துகிற தெய்வமே, இதோ சிறப்பான நாட்களை காணுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இம்மட்டுமானீர் அவர்களை கரம் பிடித்து வழிநடத்தி மகிழ்ச்சியான நாட்களை காணுகின்ற பாக்கியத்தை கொடுத்தீரே, அவைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எப்படியாய் சிறப்பான நாட்களை காணுகின்ற பிள்ளைகளோடு கூட எம் தேவனுடைய ஆசீர்வாதம், நீ அருளுகின்ற சமாதானம், உம்முடைய நல்வாழ்வு நிறைவாய் தங்கியிருக்கட்டும். இன்னும் அநேக சிறப்பான மகிழ்ச்சியான நாட்களை உம்முடைய பிள்ளைகள் கண்டு உமக்கு சாட்சியாய் எழும்பி பிரகாசிக்க எம் ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா,
இதோ திருமண அறிக்கையை வாசிக்க கேட்டு அருமையான பிள்ளைகளை உடைய கரங்கள் ஒப்பு கிடைக்கிறோம். புதிய வாழ்விற்கு நேராக உம்முடைய பிள்ளைகளை வழிநடக்கின்ற பொழுது கண்மலையாக உம்மீது தங்களுடைய குடும்பத்தவர்கள் கட்டுவதற்கு எம் ஆண்டவர் உம்முடைய ஞானத்தையும் பலனையும் தரும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமண ஆராதனைக்காக குடும்பங்கள் ஒன்றிணைந்து மேற்கொள்ளுகின்ற எல்லா ஏற்பாடுகளையும் எம் ஆண்டவர் ஆசீர்வதித்து தாரும். மகிழ்ச்சியும் சமாதானமும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட நிறைந்திருக்கட்டும். ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். மீண்டுமாக நாம் ஆண்டவருடைய திருநாம மகிமைக்கென்றும் ஆண்டவரை போற்று வண்ணமாகவும் கீர்த்தனைகளிலிருந்து 224 பாடலை பாடவும். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் என்கின்ற 224 கீர்த்தனையை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், அவிருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். பூரித்த இயேசு பாவபாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பசியுற்றோர்க்கு பிணியாளிகளுக்கு பட்சமாக உதவி செய்வோம். பசியுற்றோர்க்கு பிணியாளிகளுக்கு பட்சமாக உதவி செய்வோம். உசீத நன்மைகள் நிறைந்து தமை மறந்து இயேசு கனிந்து திரிந்தனரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், அவிருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த ஆண்டவரே, இதோ இத்தருணத்திலே நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற பாக்கியத்தை கொடுத்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். பல்வேறு வேறுபாடான நம்பிக்கைகள், பல்வேறு வேறுபாடான வழிமுறைகள்
மத நம்பிக்கைகள், சமய நம்பிக்கைகள் கொண்டிருக்கின்ற சூழலிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக வன்முறை கலாச்சாரங்களும் சமயங்கள் அரசியலாக்கப்பட்டு சிறுபான்மை பெரும்பான்மை என்கின்ற எண்ணங்களும் பெருகிக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் உமக்கு சாட்சியாய் நாங்கள் வாழ விரும்புகின்றோம். ஆம் ஆண்டவரே, இதோ சத்தியத்திலே நாங்கள் கேட்ட வண்ணமாக எங்களுடைய திருச்சபைகளும் எங்களுக்காக நற்செய்தியாற்றுகின்ற நிறுவனங்களும் எங்களுடைய குடும்பங்களும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வும் நீர் எங்களுக்கு போதித்திருக்கின்ற வழிமுறைகளை உண்மையாய் பின்பற்றி உமக்கு சாட்சியாய் இந்த உலகத்தை நாங்கள் உருவாக்குவதற்கு, இந்தியா இயேசுவுக்கே என்று நாங்கள் வாழ்வதற்கு என் ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆம் ஆண்டவரே, இப்பொழுதும் கூட தங்களுடைய உள்ளங்களிலே அநேக வேண்டுதல்களோடு கூட மன்றாட்டுகளோடு கூட உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆம் ஆண்டவரே, விசுவாசிகளின் ஜெபம் கேட்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர். நீங்கள் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். ஆம் ஆண்டவரே, அந்த விசுவாசத்தோடு கூட நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபையாயிறங்கி உம்முடைய பிள்ளைகளின் இருதயத்தின் வேண்டுதல்களுக்கு ஆமேன் என்று நீ பதில் தரும்படியாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆம் ஆண்டவரே, சுகவீனத்தோடு பலவீனத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாரும். உம்முடைய பரிசுத்த கரத்தினாலே தொடும் அப்பா. உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீர் குணப்படுத்தினீர். உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டதினாலே நீர் சுகம் கொடுத்தீர். இதோ அந்த விசுவாசத்தோடு கூட உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை எம் ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து நீர் பலப்படுத்தும்படியாய், நீர் சுகப்படுத்தும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, இதோ இம்மட்டுமாய் இந்த ஆராதனையிலே விசுவாசத்தோடு கூட பங்கு கொண்ட ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் அருளுகின்ற சமாதானம், நீர் அருளுகின்ற நல்வாழ்வு, உம்முடைய மகிழ்ச்சி இதோ இந்த குடும்பங்களிலே ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஒவ்வொரு இல்லங்களிலும் நிறைவாய் தங்கியிருக்கட்டும். நீர் ஆசீர்வதியும் அப்பா, நீர் வழிநடத்தும். ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் இன்றும் என்றும் எல்லா நாட்களிலும் நம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அவர் முதாவியோடும் இருப்பாராக. தெய்வீக சமாதானத்தோடு ஆண்டவருக்கு சாட்சியாய் இந்த உலகத்திற்குள்ளாக நாம் தரித்திருப்போம். கர்த்தரே நாமத்தினாலே ஆமேன். Savior, again to thy dear name we raise, with one accord our parting hymn of praise.